தேங்க்யூ. சார், என் பேர் கிஷோர் தாஸுங்க. நான் சிஇஓ ஆஃப் மியூசிக்கல். சென்னையில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இசை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். கடன் சொல்கிறது வந்து ஏன் சொல்லலைங்கன்னா, நாங்கள் கடை மட்டும் கிடையாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு எல்லா டீச்சிங்கும் சரி, செல்லிங் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி, சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், வேல்யூவேஷன், எஜுகேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் மியூசிக் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் மியூசிக்கல்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லணும். 183 வருஷம் ஆச்சுங்க. 842 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிறுவனம். நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி போர்ச்சுகீஸ் ஜென்டில்மேன் ஒருத்தர் ஊட்டியில் இருந்தார் அந்த நேரத்தில். அவர் வந்து சென்னையில் ஆரம்பித்து 16 பிரான்ச் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அவர் வந்து இறந்தது வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடி, 125 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். ஆனால் அந்த நேரங்களில் அவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து வயலின் வாசிச்சுட்டு ஆர்கன் வாசிச்சுட்டு இருந்தவர். அவர் இங்கே வந்து சென்னையில் ஆரம்பித்து இந்தியா முழுக்க, அப்போது இந்தியாங்கிறது வந்து பாகிஸ்தானும் இருந்தது, மலேசியாவும் இருந்தது, பினாங்கிலையும் இருந்ததா பிரான்ச்சஸ் இந்த மாதிரி, லாகூரில் இருந்ததா எல்லாம் சொல்கிறாங்க. பட் சில காலங்கள் கழித்து ப்ராபப்ளி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆல்மோஸ்ட் இறக்குற தருவாயில் அவர் நண்பர், ஃப்ரெஞ்சு நண்பர் ஒருத்தர் இருந்தார் சென்னையில். அவர் அந்த கம்பெனி அவர்கிட்ட இருந்து வாங்கி மியூசிக்கல்னு பேர் மாற்றினார். அப்படின்னா மியூசிக் கிடையாது, மியூசியம்னா ஃப்ரெஞ்சில் வேர்டு. மியூசியம்னா மியூசியம்னு அர்த்தம். மியூசிக்கல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வந்து மிஸ்கியூத்தர், அதுக்கு முன்னாடி மிஸ்கியூத்தர் கம்பெனின்னு இருந்தது. அதை வந்து மியூசிக்கலில் மாற்றினது 1915-16 வருஷத்தில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம ராயபுரம் சொல்கிற அந்த காலத்தில் வந்து அது ஒயிட் டவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த மிஸ் ஆமி ரொசாரியோன்னு அவங்க பியானோ டீச்சரும் பியானிஸ்டாக இருந்தாங்க. அவங்களும் ஒரு டைரக்டர் இருந்தாங்க. ரொம்ப ரேர், ஒரு ஃப்ரெஞ்சு பர்சனும் ஒரு பிரிட்டிஷ்காரரும் ஒன்றா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இருந்த நடவடிக்கைகள். ஸோ அப்படி இருக்கிறச்ச 1938 எங்கள் தாத்தா, எங்கள் ஃபேமிலி, நாங்கள் வந்து ஒரு குஜராத்தி பரம்பரை. குஜராத்தில் இருந்த 300 வருஷமாக இங்கே தான் சென்னையில் இருக்கோம். நான் 9வது தலைமுறை, என் பையன் வந்து 10வது தலைமுறை. ஸோ எங்கள் தாத்தா வந்து இந்த மியூசிக்கல் கம்பெனியில் ஃபைனான்ஸ் டைரக்டர் 1938 சேர்ந்தாருங்க. அதுக்கப்புறம் நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1947 நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வெள்ளைக்காரங்க வந்து தே வாண்டட் டு கோ அவுட் ஆஃப் இந்தியா. அந்த நேரத்தில் மூடணும்னு நினைக்கும் போது எங்கள் தாத்தா சொன்னீங்க, ஏன் நீங்கள் மூடுறீங்க, ஆல்ரெடி 100 வருஷம் ஆனதுனால நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து எல்லா ஷேருக்கும் பணம் கொடுத்து வாங்கி 1950 கம்ப்ளீட்டாக இந்தியன் கம்பெனியாக மாறிடுச்சு. இந்தியன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆனால் என்ன 1842 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அது 1950 கம்ப்ளீட்டாக வெள்ளைக்காரங்க கையிலேருந்து நம்ம இந்தியன்ஸுக்கு வந்தது. இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 75 வருஷம் ஆகுது. 1950 இன்றைக்கி 2025. ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து என்ன அவங்க ஆரம்பத்தில் எப்படி அவங்க நம்ம சென்னைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ இன்றைக்கி தொடர்ந்து அதை அப்படியே பண்ணிக்கிட்டே தான் வரும். ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, பெங்களூரில் ஒரு ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறது தான் அதாவது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், இதான் மதர் ஆஃப் ஆல். அதாவது இங்கே தான் தலைமை, என்ன சொல்கிறது, ஹெட் ஆஃபீஸ் இது தான், சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ். அது என்ன 1842 இன்றைக்கி 2025 வரைக்கும் நிறைய மியூசிஷியன்ஸ் எங்ககிட்ட எதிர் படிச்சிருப்பாங்க, இல்லை எங்ககிட்ட எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை எங்ககிட்ட மியூசிக்கல்ஸ் வாங்கியிருப்பாங்க. நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அளவுக்கு இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஃபேக்ட்ரி, இப்போ யமஹா மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி மாதிரி ஃபேக்ட்ரி இந்தியாவில் பண்ணணுன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியிருக்கும். அதுவும் பண்ணுவோம் ஒரு காலத்தில். பட் ஆனால் இப்போதைக்கு அது அந்தளவுக்கு வசதி இருக்கிறத தாண்டி நம்மளுக்கு நாலேஜ் வேணும், அது எப்படி செய்யணுங்கிறதுக்கு. ஸோ அதனால இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த இசைக்கருவி எப்படி தயாரிக்கணும்,
அது எப்படி அது உலகம் முழுக்க கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு வர்த்தகமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வேலை செய்கிறாங்க. 75 பேரில் டெக்னிக்கலாகவே நாங்கள் நிறைய பேரை தயாரிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்கிறோம், வெளிநாட்டிலேருந்து கூட டெக்னீஷியன்ஸை வர வச்சு அவங்கள ட்ரைனிங் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மியூசிக் இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட மியூசிக் இன்டர்நேஷ்னல் லெவலாகவே இங்கே ஒரு யூத் ஆர்கெஸ்ட்ராங்கிறதே இல்லாமல் இருந்தது. இந்தியாவில் இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாமல் இருக்கிறத அந்த யூத் ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொரோனா டைமில் ஒரு பசங்களை ஒரு 20-25 பசங்களை தயார் பண்ணோம் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட். ஒருத்தர் வந்து வாத்தியார் வந்து அமெரிக்காலேருந்து ஒருத்தர் ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தர் லாட்டின் அமெரிக்காலேருந்து இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜூம் கால். இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியை எப்படி நல்ல முறையாக யூஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு குறிக்கோளோட இங்கே ஒரு 25 பசங்களை 30 பசங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் வித் இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ். இங்கே லோக்கல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். அவங்களுக்கு வாத்தியங்கள் ஃப்ரீயாக கொடுத்து ட்ரெயின் பண்ண வைக்கிறோம். ஸோ இது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தோணும். ஏன்னா என்ன ரியாலிட்டி இருக்குது, இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா தெரிய போகிறதில்ல. நம்ம இப்போ நம்ம நாட்டில் என்னென்னாங்க மியூசிக்னாலே சினிமா மியூசிக் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். தப்பு ஒன்றும் கிடையாது. சினிமா மியூசிக் வந்து அது லைட் மியூசிக், அது வந்து சீரியஸ் மியூசிக் கிடையாது. சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் மியூசிக்கும் ஒரு பார்ட் அங்கம். ஆனால் மியூசிக் மட்டுமே இருக்கணும்னா சீரியஸாக இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பெரிய பர்ஃபார்மிங் மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம கர்நாடிக் ஃபார்மில் இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் ஃபார்மில் இருக்கட்டும், இன்றைக்கி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் நம்ம நாட்டு பசங்க நம்ம குழந்தைங்க வெள்ளைக்காரங்களோட எந்த விதத்துலையுமே குறைஞ்சவங்க கிடையாது. எங்கள் நிறுவனத்தோட பெரிய ஆதங்கமே என்னென்னா, நான் பார்த்துருக்கேன் என்னோட கண்ணால். என்னோட 42 வருஷம் வாழ்க்கையில் மியூசிக் இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை குழந்தைங்க வந்து எவ்வளோ திறமைசாலிங்க இருக்காங்க. பெரிய பணக்கார குழந்தைங்க தான் இருக்கணும்னு இல்லை, ஏழை பசங்க கூட அவ்வளோ நல்ல திறமைசாலியாக இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட அது வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம அதை வசதி வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர வைக்க முடியும். அவங்களே அவங்களுக்கு ஒருத்தருக்கு தேவைன்னு பணம் கொடுத்துட்டா பணம் தீர்ற வரைக்கும் தான் அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனால் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி, அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வழி வகுத்து கொடுத்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவன் நல்லா இருப்பான். அந்த ஒரு குறிக்கோள் தான் எங்களோட நிறுவனம் இருக்குது. நானும் அதுக்கு தான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேங்க. ஆனால் இந்த விதமாக இதில் நிறைய அதை நீங்கள் கேட்ட மாதிரி அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து நல்ல முறையாக செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தொந்தரவு இல்லாமல் ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதே ஒரு பெரிய ஒரு ஊக்குவித்தல் தான். அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் போய் நாங்கள் கேட்குறோம், ஏதாவது உதவி பண்ண முடியுமா குழந்தைங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ லிஸ்ட்டில் பெரிய லிஸ்ட்டே இருக்குது, எங்கிட்ட திறமைகள் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஷோரூம்லேயே பார்த்திங்கன்னா எல்லா வாத்தியமும் எல்லாராலையும் வாங்க முடியாது. நிறைய விஷயம் இன்ஃபேக்ட் என்னாலே வாங்க முடியாது சொல்லப்போனால். இது வியாபாரம் பண்ணுறதுனால ஓகே. இப்போ என் பையனை கேட்டால் கூட என்னால் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன், ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது. ஆனால் இது வாசிக்கக்கூடிய திறமை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வசதி இல்லாததுனால அவங்களோட ஆசைகளை இது பண்ணிங்க. ஸோ எங்கள் நிறுவனம் மூலம் என்ன பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே வசதிகள் கிடைக்கணும். அவங்களுக்கு நம்ம எங்கள் வேலை வசதி பண்ணி கொடுக்குறது, திறமையாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, அவங்களோட உழைச்சி முன்னுக்கு வர்றது அவங்களோட வேலை. ஸோ அதுக்கான எல்லா வசதியும் பண்ணுறோம். இப்போ எங்கள் மியூசிக் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 பசங்க படிக்கிறாங்க. இங்கே சென்னையிலேயே 2 மியூசிக் ஸ்கூல் இருக்குது. இந்த இடத்துல ஃபெசிலிட்டியில் கூட ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த தமிழ் வருஷப்பருப்புக்கு பண்ணலான் இருக்கோம். இன்றைக்கி ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளார ஒரு மியூசிக் ஸ்கூலே இங்கே இதுக்கு பின்பக்கம் இருக்குது, அங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எங்கே வந்தாலும் சரியான முறையில் மியூசிக் கற்றுக்கணுன்ட்டு இதில் மியூசிக்குங்கிறப்ப நான் தமிழில் பேசுகிறேங்க. தமிழ் மொழி மொழி தெரிஞ்சதுன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் என்ன வேணால் கவிதையும் எழுதலாம்,
கடிதாசியம் எழுதலாம், வேலை ஒர்க்லேயும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மியூசிக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க சினிமா பாட்டும் பாடலாம், நான் கச்சேரியும் வாசிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஸோ அதுதான் எங்களோட குறிக்கோள். சொசைட்டிக்கு எப்படி நம்ம நல்லபடியாக செய்யலாம், நல்ல பொருள்களும் கொடுக்கலாம். அது யமஹாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரெக்கார்டருங்கிறது சின்ன ஃப்ளூட்லேருந்து ஆரம்பித்து கிராண்ட் பியானோ வரைக்கும் எல்லா வாத்தியமும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி இன்றைக்கி வேர்ல்டில் இவங்க மட்டும்தான். ஜப்பனீஸ் கம்பெனி நல்லாவும் பண்ணுறாங்க. சும்மா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோங்கிறதுக்கோசரம் நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு நல்ல பொருள்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அண்ட் எத்திக்கல் வேல்யூவில் உள்ளவங்க. அதாவது பணம் பொருள் நல்லா திறமையாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுல எந்த விதத்துலையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், ரொம்ப எத்திக்கலாக உள்ள ஒரு கம்பெனி. அதனால தான் எங்களுக்கும் நம்பிக்கை வருது. சரி, இந்த மாதிரி ஒரு வாத்தியங்கள்லாம் நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு கிடச்சிதுன்னா, எஸ்பெஷலி சென்னையில் இருக்க பசங்களுக்கெல்லாம் அது திறமை வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவங்களோட திறமை வளர்ந்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், நம்ம ஒரு மொழி தெரிஞ்சதுன்னா, ஃபார் ஹிந்தி நம்ம தமிழ் தெரிஞ்சால் தமிழ்நாட்டில் நம்ம பொழைச்சிக்க முடியும், ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியா முழுக்க பொழைச்சிக்க முடியும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகம் பொழைச்சிக்க முடியுங்கிற மாதிரி மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்சதுன்னா உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது. ஏன்னா சென்னையில் இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாமே தவிர, பட் இங்கே வந்து ஒருத்தர் பியானிஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு கிட்டாரிஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு ட்ரம்மர் ஆனாலும் சரி, அவங்களோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்குது. ரொம்ப இதாக சொல்லணுன்னா, இன்றைக்கி ரஹ்மான் சார் வந்து அவர் எங்ககிட்ட படிக்க வரும்போது அவருக்கு வயசு 11. ஷெனாய் தான் கற்றுக்க வந்தார். அவரே சொல்லியிருக்கார், ஷெனாய் கற்று வந்தார். அப்புறம் கீபோர்டுக்கு மாறினார். ஜேக்கப் ஜான் ஒரு டீச்சர் எங்கிட்ட 2 பேர் இருந்தார். துரைசாமின்னு ஒரு டீச்சர் இருந்தார். 2 பேருமே 40 இன்றைக்கி உயிரோடு இல்லை, 42 வருஷம் வேலை பண்ணிவிட்டு துரைசாமி சார்கிட்ட ராஜா சார் கிட்டார் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி ஜேக்கப் ஜான்கிட்ட ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா, யுமான், ஏன் உங்கள் பேரை சொல்லணும்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்களாம் திறமையான பாப்புலர் மியூசிஷியனுங்கிறதுனால. ஸோ இதை தாண்டி நிறைய பேர் கற்றுட்டுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய வாத்தியம், இப்போ அனிருத் சார் கூட எங்ககிட்ட தான் கடைசியாக சந்தியா மேடம்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்ககிட்ட படித்தார். ஸோ கடைசி அனிருத் வரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட். இப்போ கூட 2 பசங்க ஏன் அவ்வளோ, இந்த லிடியன் நாதஸ்வரம் கூட 4 வயசுலேருந்து எங்ககிட்ட தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது நான் யாரை சொல்கிறது யாரை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் இதில் என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா, எங்கள் நிறுவனம் ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி எனக்கு பட்டது ஒரு படி மாதிரி இருந்திருக்கு வாழ்க்கையில். நம்ம ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கு போனால் படி வந்து அங்கே தான் இருக்கும், வரவங்க மேலே ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. எங்களோட நிறுவனம் படி மாதிரி இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கையில் அது ஒரு படியாக அமைஞ்சு அவங்க நல்லபடியாக இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான் சொல்ல முடியும். பெரிய சந்தோஷமும் இருக்குது. இன்றைக்கி ராஜா ஒன்றும் இல்லை, இதை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ராஜா சாருக்கு நான் சொன்ன உடனே வாழ்த்துவும் ஆரம்பித்தார். ஸோ அவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, சிம்ஃபனிலாம் பண்ணியிருக்காரு. நான் யார் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அவருக்கு தெரியும். அதனால் வாழ்த்து அனுப்பிச்சிருந்தார். ஸோ அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணணும். அவரும் அதே 80வது வயசு பர்த்டேயில் நான் பேசும்போது அதை சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்கணும், வளரணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய செய்யணும். ரொம்ப அவர் எனக்கு ஒரு புஸ்தகம் காமிச்சாருங்க. அவர் வந்து 1972 எங்கள் கடையில் வாங்கின புக்கு இன்னும் கூட வச்சுருக்காரு, பைண்ட் பண்ணி 2 புக்கு அப்படியே வச்சுருக்காரு. இன்னும் கூட கிஷோர் எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை புக்கை தான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது யார் சொல்கிறதுக்கு ஒரு மனசு வரும் பாருங்கள். ஏன்னா அவர் இன்றைக்கி எங்கேயோ பெரிய இடத்துக்கு போயிட்டார், இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு. பட் அந்த ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவி பண்ணுறது மறக்காமல் இருக்காங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ரஹ்மான் சார் கூட எப்போவுமே இன்றைக்கி தேதியில் கூட எப்போ போனாலும் அவர் ஒரு ஊக்குவிப்பாக தான் இருப்பார். எங்கள் நிறுவனம் பற்றி இங்கேருந்து ஆரம்பித்தார். எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இன்னொன்று உண்மையாக சொல்லணும்னா, இவங்க 2 பேருமே எங்கிட்ட படிக்கும்போது தான் அவங்களோட முதல் படமே அவங்களுக்கு புக்கிங் ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு திருப்பு முனையாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆரம்பமாக எங்கள் நிறுவனம் இருந்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு, பின்னாடி கூட ஆயிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் நான் டெஃபினட்டாக சொல்ல முடியும், ராஜா சாரும் ரஹ்மான் சாரும். தேங்க்யூ சார்.